Good morning, students. Higher secondary first year computer science. இந்த லெசனில் நாம் கற்க இருப்பது C++ கூற்றுகள் Volume 2 Unit 3 Lesson 10 Flow of Control பாய்வு கட்டுப்பாடு Part 2. Recall கடந்த வகுப்பிலே நாம் கற்றதை சற்றே நினைவு கூறுவோம். Control statements கட்டுப்பாட்டு கூற்றுகள், Selection statements தேர்ந்தெடுப்பு கூற்றுகள், அதெல்லாம் கற்றது if statement, if else statement, nested if statement, nested if ladder statement, switch statement, nested switch statements. இந்த வகுப்பிலே நாம் கற்க இருப்பது iteration statements பன்முறை செயல் மடக்கு. An iteration or looping is a sequence of one or more statements that are repeatedly executed until a condition is satisfied. அதாவது ஒரு நிபந்தனை முழுமையாகும் வரை, ஒரு நிபந்தனை ட்ரூவாக இருக்கும் வரை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்மெண்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக செயல்படுத்தப்படுதல், அதற்கு பெயர் இட்டரேஷன் ஆல் மடக்கு. C++ supports 3 types of iteration statements. 3 iteration statements மடக்கு கூற்றுகள் 3 உள்ளது. for கூற்று for statement, while கூற்று while statement, do while கூற்று do while statement. இதில் for statement மற்றும் while statements entry check loop statements என்று அழைக்கப்படுகின்றது. நுழைவு சோதித்தல் கட்டுப்பாட்டு கூற்றுகள் என்று அழைக்கப்படுகின்றது. ஃபாரும் வைலும், அதாவது ஸ்டார்டிங்லேயே இதில் நிபந்தனை சோதிக்கப்படுகின்றது. டூ வைல் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஸ்டேட்மெண்ட்ஸினுடைய எக்ஸிகியூஷன் இறுதியிலே வெளியேறல் சோதிப்பு மடக்கு என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது எக்ஸிட் செக் லூப் என்று அழைக்கப்படுகின்றது டூ வைல். எவரி லூப் ஹேஸ் 4 elements that are used for different purposes. ஒவ்வொரு லூப்புலையும் உங்களுக்கு ஒவ்வொரு மடக்குலையும் 4 விதமான முக்கியமான எலமெண்ட்ஸ் இருக்கின்றது. அதில் ஒன்று இன்சுலைசேஷன் எக்ஸ்பிரஷன், அதாவது தொடக்கி வைத்தல் கோவை, டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் நிபந்தனை கூற்று, அப்டேட் எக்ஸ்பிரஷன் கண்ட்ரோல் வேரியபிளை அப்கிரேட் பண்ணுறது, தி பாடி ஆஃப் த லூப் அதாவது கூற்றுகளின் தொகுப்பு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் i = 0 இருக்கு. இந்த i = 0 தான் இன்சுலைசேஷன் எக்ஸ்பிரஷன், அதாவது தொடக்கி வைத்தல், ஐனுடைய மதிப்பை தொடக்கி வைக்கிறோம். ஹியர் i இஸ் த கண்ட்ரோல் வேரியபிள், அதான் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணுது. அடுத்தது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் தான் i < 10, இதான் நிபந்தனை கூற்று. அப்டேஷன் செக்ஷன் ஐனுடைய வேல்யூ ஒவ்வொரு ஸ்டெப்லையும் முதல்ல i வேல்யூ 0 இருக்கும், நிபந்தனை செக் பண்ணப்பட்டு இது ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகி முடிச்ச உடனே உனக்கு 0 உனக்கு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு அது பிரிண்ட் ஆன உடனே i வேல்யூ உனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் ஆன உடனே i வேல்யூ 1 ஆகுது. இப்படியே உனக்கு சுற்றி சுற்றி வரும். அப்போ i++ தான் அப்டேட் எக்ஸ்பிரஷன். தி பாடி ஆஃப் த லூப்பில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ உனக்கு செட் ப்ராக்கெட் தேவையில்லை. அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு சி அவுட் ஸ்டேட்மெண்ட், அதான் பாடி ஆஃப் த லூப். ஃபார் லூப் ஃபஸ்ட்டு நம்ம மடக்கு கூற்றுகளில் கற்க இருப்பது ஃபார் லூப் கற்க இருக்கின்றோம். தி ஜெனரல் சின்டெக்ஸ் இஸ் ஃபார் இன்சுலைசேஷன், இதான் தொடக்கி வைக்கும் கூற்றுகள். இதில் நீங்கள் எழுதிக்கலாம். டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், இதில் நிபந்தனை கூற்றுகள் எழுதிக்கலாம். இதில் அப்டேஷன் செக்ஷன் வேரியபிள் யூஸ் பண்ணிங்கன்னா அதை அப்டேட் பண்ணிக்கலாம். செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இதை பாடி ஆஃப் த லூப்னு சொல்கிறோம். இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து இது ஃபார் ஸ்ட்ரக்சர், இது சின்டெக்ஸு. இது எப்படி ஒர்க் ஆகுது பாருங்க. இன்சுலைசேஷன் ஸ்டேட்மெண்ட் வருது, வந்த உடனே டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் முதலே ஒர்க் ஆகுது. ஸோ இது நுழைவு சோதிப்பு மடக்கு, அதாவது என்ட்ரி செக் லூப் என்று அழைக்கப்படுகின்றது. ஸ்டார்டிங்கிலே டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இதில் இருக்கிற இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் சோதிக்கப்படுகின்றது. ட்ரூவாக இருந்தால் இந்த பாடி ஆஃப் த லூப், பாடி ஆஃப் த லூப்னா இது இந்த ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2, இந்த பாடி ஆஃப் த லூப் ஒர்க் ஆகி அகைன் அப்டேட் செக்ஷன் ஒர்க் ஆகும். அப்டேட் செக்ஷன் என்னது i++ ஒர்க் ஆகி மறுபடியும் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். அப்போ ட்ரூவாக இருக்கிற வரைக்கும், இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் இந்த மடக்கு திரும்ப திரும்ப மடங்கிட்டே இருக்குது. எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ எக்ஸிட் ஃபார் லூப் ஆகி உனக்கு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், உனக்கு இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் உனக்கு ஒர்க் ஆகின்றது. C++ program to sum the numbers from 1 to 10 using for loop. For loop பயன்படுத்தி ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ரோக்ராம் இங்கே ஆரம்பித்து இதில் முடியுது. இதில் ஐன்னு ஒரு வேரியபிள், சம்னு ஒரு வேரியபிள், 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் இன்டிஜராக.
சம் வேல்யூ இனிஷியேட் பண்ணியிருந்தோம் 0வா. இதில் தான் சம் எல்லாம் கூட்டி வைக்க போகிறோம். இப்போ ஃபார் வேல்யூ i ஈக்குவல் டு 1 செமிகோலன் i ஈக்குவல் டு 1 செமிகோலன் i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 i ப்ளஸ் ப்ளஸ். அப்போ இதில் i ஈக்குவல் டு 1 தான் இனிஷியலைசேஷன் செக்ஷன், i லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 தான் என்னது நிபந்தனை கூற்று, i ப்ளஸ் ப்ளஸ் அப்போ தான் என்னது உங்களுக்கு அப்கிரேடிங் செக்ஷன். அப்போ சம் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் ஐ தான் இதில் இருக்கிற பாடி ஆஃப் த லூப். அப்போ எப்படி ஒர்க் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் சம் வேல்யூ 0வா இருக்குது, ஐ வேல்யூ 1ஆ இருக்குது. உள்ளே வந்த உடனே செக் பண்ணுது, ஐ வேல்யூ செக் பண்ணுது, 1 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் 10 ட்ரூவாக இருக்குது. ட்ரூவாக இருந்தோடனே சம் ஈக்குவல் சம் ப்ளஸ் ஐ. சம் வேல்யூ ஏற்கனவே 0 இருக்கு இல்லையா, 0 ப்ளஸ் ஐனுடைய வேல்யூ 1. அப்போ சம் வேல்யூ 0 ப்ளஸ் 1 1 ஆயிருது. செகண்ட் ஸ்டெப்பில் ஐ வேல்யூ 2 ஆகுது, சம் வேல்யூ 1 இருக்குது, 1 ப்ளஸ் 2 3 மாறும். தேர்ட் ஸ்டெப்பில் 3 ப்ளஸ் 3 6 மாறும். அப்போ பாருங்க 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3. அப்போ 3 வரைக்கும் கூட்டினா உனக்கு 6 வருது இல்லையா. இதே மாதிரி நீங்கள் 10 வரைக்கும் கூட்டும் போது உனக்கு 55ன்னு சொல்லி ஒரு ரிசல்ட் வந்து அந்த ரிசல்ட் இங்கே உங்களுக்கு பப்ளிஷ் செய்யப்படுகின்றது. இதை பாருங்க, அவுட்புட் பாருங்க, தி சம் ஆஃப் 1 to 10 இஸ் 55. நீங்கள் டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். இந்த கோடிங் வந்து நான் டேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் மூலமாக இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஃபார் ஸ்ட்ரக்சரை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. ஃபைலில் போய் ஓப்பன் கொடுத்து ஃபார் லூப் எடுத்துக்கோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதே தான் கொடுத்துருக்கோம். ஒரு ஃபார் லூப் இருக்குது. இதில் 10 டைம்ஸ் இந்த சம் ஈக்குவல் சம் ப்ளஸ் ஐ ஒர்க் ஆகுது. அப்போ 0 ப்ளஸ் 1 1 ப்ளஸ் 1 1 ப்ளஸ் 2, அடுத்தது 3 ப்ளஸ் 3, அடுத்தது 6 ப்ளஸ் 4, அப்படியே உனக்கு இதில் மல்டி அக்குமுலேட் ஆகிட்டே வருது. கடைசியில் சம் வேல்யூ உனக்கு பிரிண்ட் செய்யப்படுகின்றது. அப்போ வந்து ரன் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் ஆகுது. ரன் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வருது பாருங்க, தி சம் ஆஃப் 1 to 10 இஸ் 55 அப்படின்னு சொல்லி உனக்கு ஆன்சர் வந்து விடுகிறது. அடுத்தது வேரியேஷன்ஸ் ஆஃப் ஃபார் லூப். ஃபார் மடக்கின் மாறுபட்ட வடிவங்கள். ஃபார் லூப் வந்து நம்ம வேற விதமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபிள் இனிஷியலைசேஷன், மல்டிபிள் அப்டேஷன் எக்ஸ்பிரஷன்ஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடக்க மதிப்புகள் மற்றும் மிகுப்புகளை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். மிகுப்புகள்னா என்னது பாருங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் இதை மட்டும் நீங்கள் கவனிங்க. இந்த ஃபாரில் i ஈக்குவல் டு 0, j ஈக்குவல் டு 0, இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை தொடக்க மதிப்புகள் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஒன்று வந்து i ஈக்குவல் டு 0 ஒன்று இருக்குது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து j ஈக்குவல் டு 0. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இனிஷியலைசேஷன். i வேல்யூ 0ன்னு செட் பண்ணுறோம், j வேல்யூ 0ன்னு செட் பண்ணுறோம். ஓகே, அடுத்தது மிகுப்புகள். மிகுப்புகள்னா அப்டேட் செக்ஷனும் நீங்கள் 2 வச்சுக்கலாம். பாருங்க, கண்டிஷன் ஒன்று தான் வைக்கணும். 2 கண்டிஷன் வந்து அது வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். இந்த கண்டிஷன் எடுக்கவா இந்த, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு நிபந்தனை தான் சொல்ல முடியும். 2-3 நிபந்தனை போட்டிங்கன்னா நீங்கள் அதை அவங்க என்ன செய்வாங்க, கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க இல்லையா. அது மாதிரி நிபந்தனை கூற்று ஒன்று தான் என்ன செய்யணும், இருக்கணும். ஆனால் இந்த இனிஷியலைசேஷன் செக்ஷனும் அப்டேஷன் செக்ஷனும் ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கலாம். அப்போ அப்டேஷனில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வேரியபிள் இங்கே 2 இருக்கு இல்லையா, i ++ j - அப்படின்னா என்ன அர்த்தம்? இது மல்டிபிள் அப்டேட்ஸ் எக்ஸ்பிரஷன், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட தொடக்க மதிப்புகள் மற்றும் மிகுப்புகளை கொண்டுள்ளது. இங்கே மிகுப்புகளை கொண்டுள்ளது. இங்கே i வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகுது, j வேல்யூ 1 டிக்ரிமெண்ட் ஆகுது. இங்கே ஐயும் பிரிண்ட் ஆகுது, ஜேயும் பிரிண்ட் ஆகுது. அடுத்த கேஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இதுல இனிஷியலைசேஷனே நீங்க இல்லாமலே எழுதலாம். இப்போ ஃபார் லூப்ல பாருங்க இனிஷியல் இல்லைல்ல, ஆனால் செமிகோலன் கம்பல்சரியாக கொடுக்க வேண்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப்புக்குள்ள 2 செமிகோலன் கம்பல்சரியாக இருக்கணும். அப்போ இனிஷியல் செக்ஷனை நீங்கள் அப்போ எங்கே போடலாம், மேலே போட்டு இப்படி எழுதிக்கலாம், i ஈக்குவல் டு 1. இதுவும் ஓகே தான். அடுத்தது பாருங்க கேஸ் 2, இனிஷியலும் இல்லை அப்டேஷன் இல்லை. அப்போ அப்டேஷன் எங்கே போச்சு, லூப்புக்குள்ளேயே நீங்கள் ++ ஐன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். லூப்புக்குள்ளேயே ++ ஐன்னு சொல்லி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுதான் பவர்ஃபுல் லூப்பு. ஃபார் லூப் நீங்கள் எந்த வடிவத்தில் நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ இனிஷியலில் நீங்கள் மேலே போட்டுக்கிறீங்க, அதே போல் இன்க்ரிமெண்ட்டை வந்து சம்முக்கு அடுத்தாப்புல நீங்கள் கொடுத்துக்கிறீங்க, அப்படின்னு நீங்கள் எழுதலாம். அடுத்தது கேஸ் 3 எப்படி எழுதலாம் பாருங்க. இதில் பாருங்க கேஸ் 3ல சப்போஸ் நீங்கள் இந்த நிபந்தனை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, i < 10, இதை நீங்கள் எடுத்துட்டு இந்த மாதிரி உள்ள if பிளாக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். if i > 11 பிரேக். அப்போ i வந்து 10 ஆகி 11 வரும்போது பிரேக் ஆகி வெளியே போயிடும். அவன் 10 வரைக்கும் உனக்கு கூட்டிகிட்டு இருக்கும். அப்போ உனக்கு 55 தான் கிடைக்கும். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, 55 தான் கிடைக்கணும்.
அப்போ இதுல வந்து நீங்க இந்த நிபந்தனை இல்லாமலும் எழுதலாம். இந்த நிபந்தனை வச்சுக்கிட்டு இது இல்லாம நீங்க எழுதிக்கலாம். அல்லது இந்த நிபந்தனை இங்க இல்லாம ஃபார் லூப்ல இல்லாம வெறும்னா செமிகோலன் மட்டும் கொடுத்துட்டு இந்த நிபந்தனை கூற்றை நீங்க இதுல யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது பாருங்க, இதுல இந்த ஃபார் லூப்ல நீங்க செமிகோலன் போட்டு டெர்மினேட் பண்ணிட்டீங்கன்னா இதுல பாடி ஆஃப் தி லூப்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு பேரு தி பாடி ஆஃப் தி ஃபார் லூப் கண்டைன்ஸ் நல் ஸ்டேட்மெண்ட். ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல எடுத்துக்கிட. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த கேஸ் ஒன்லயே நான் இதுல செமிகோலன் போட்டேன்னா ஐ வேல்யூ 1 வச்சு மட்டும் தான் ஒர்க் ஆகும், மீதெல்லாம் ஒர்க்கே ஆகாது. காரணம் என்ன, இந்த பிளாக்கே ஒர்க் ஆகாது உனக்கு. அதாவது இங்க ஒர்க் ஆகும், ஐ வேல்யூ 1ல இருந்து 10 வரைக்கும் ஒர்க் ஆயிரும், உள்ளுக்குள்ளேயே போயிரும் வழிய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்துக்கிடாது. காரணம் என்னன்னா இங்க செமிகோலன் போட்டு முடிச்சிட்டீங்கன்னா இங்கேயே இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச மாதிரி ஆயிரும் இல்லையா. ஸோ இங்க நீங்க செமிகோலன் போடும்போது கொஞ்சம் யோசித்து போடுங்க, இந்த இடத்துல முடியுதா அல்லது கீழே அதனுடைய பிளாக் இருக்கான்னு சொல்லி பார்த்து நீங்க நினைச்சணும் செமிகோலன் போடணும். ஒரே லைன்ல கூட நீங்க கோடிங் எழுதும்போது செமிகோலன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே லைன்ல எப்படி எழுதலாம், ஃபார் ஐ ஈக்குவல் டு 0 ஐ லெஸ் தென் 5 செமிகோலன் சம் பிளஸ் ஈக்குவல் டு ஐ கமா ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி ஒரே லைன்ல கோடிங் எழுதி செமிகோலன் போட்டுக்கலாம். அப்படி போட்டாலும் நீங்க எழுதிக்கலாம். அப்போ வந்து பாடி ஆஃப் த லூப்ல வந்து இப்படி கொடுத்தீங்கன்னா பாடி ஆஃப் த லூப்ல நல் ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போ இந்த மாதிரி வடிவத்தில் நீங்க எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் உள்ள நீங்க இப்போ ஃபார் ஐ ஈக்குவல் டு 1 சொல்லி கொடுக்குறீங்களே, உள்ள இன்சுலேஷன் செக்ஷன்ல ஃபார் ஐ ஈக்குவல் டு 0 ஐ ஈக்குவல் டு 1 சொல்லி கொடுக்கீங்களா, அதை நீங்க டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். இதுல பாருங்க, ஃபார் int I equal to 0, variable I is declared within the for loop. Here the variable I is declared within the for loop. அப்போ வந்து I இன்டிஜரா இங்க என்ன செஞ்சிருக்கோம், நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். I வந்து இன்டிஜரா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த 3 கேஸையும் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கேன். இந்த 3 கேஸையும் நான் வந்து உங்களுக்கு இந்த டேவ் C++ மூலமாக நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கேன். ஏற்கனவே இந்த ஃபார் லூப்பை நீங்க எடுத்துக்கிடுங்க. ஃபார் லூப்பு, இந்த ஃபார் லூப்ல நான் முதல்ல என்ன சொன்னேன், இந்த ஐயை வந்து இதுல இல்லாம நீங்க செய்யலாம். இந்த ஐயை வந்து நீங்க இல்லாம அப்ப எங்க போடணும், இந்த ஐயை வந்து எங்க இன்ஷியல் பண்ணணும், மேல நீங்க ஐ ஈக்குவல் டு 1 சொல்லி இன்ஷியல் பண்ணிக்கிடுங்க. இப்படி எழுதினாலும் உங்களுக்கு ரன் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருது பாருங்க, அதே 55 தான் வரப்போகுது. அதே 55 தான் வருதா. இது ஒரு மாடல். அடுத்த மாடல் இந்த அப்கிரேட் அண்ட் செக்ஷனை இல்லாம எழுதலாம். ஆனா செமிகோலன் கட்டாயம் என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப அப்கிரேட் எங்க கொண்டு போட, இந்த இடத்துல போட்டுக்கலாம். ஐ பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டு நீங்க கோடிங் எழுதலாம். இது 2 செகண்ட் கேஸ். இப்படி எழுதினாலும் அதே 55 தான் உங்களுக்கு என்ன செய்ய போகுது பாருங்க, அதே 55 தான் உனக்கு காட்டுது. தேர்ட் ஒன் நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதுவும் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கண்டிஷன் கூட இதுல நீங்க இல்லாம வெறுமனே செமிகோலன் போட்டு கூட நீங்க எல்லாம் செய்யலாம், நீங்க எழுதலாம். எப்போ எப்படி எழுதுறது, கண்டிஷனை இங்க கொடுத்துக்கலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இஃப் ஐ கிரேட்டர் than 11 கண்டிஷனை கொஞ்சம் மாத்திரம். அதாவது ஐ வந்து அல்லது கிரேட்டர் than 10 போடுங்க, சரியா. ஐ வந்து கிரேட்டர் than 11 போட்டிருக்கு போல கிரேட்டர் than 10 போட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்கும். அப்போ நீங்க கிரேட்டர் than 10 போட்டு பிரேக் கொடுத்துட்டா போதும். பிரேக் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது கடைசியில் படிக்க போறோம். பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன செய்யும், ஆக்சுவலா ஃபார் லூப் போட்டு டெர்மினேட் பண்ணி விட்டுரும். வேற எங்கேயும் பிரேக் ஆகாது. இந்த ஃபார் லூப் இதுல முடியுது இல்லையா, டெர்மினேட் ஆகி இந்த சி அவுட்டுக்குள்ள போயிடும். இப்பவும் பாருங்க, நான் இதுல கண்டிஷன் கொடுக்கல, ஆனா இந்த கண்டிஷன் எங்க கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டேன். இப்போ நான் ரன் பண்றேன், சேவ் பண்ணிக்கிடுங்க. சேவ் பண்ணிட்டு F11 கொடுக்குறேன். இப்போ பாருங்க, அதே உங்களுக்கு 55 தான் உனக்கு ஆன்சரா வருகின்றது. ஃபைனலா உங்களுக்கு ஒரே லைன் ப்ரோக்ராமும் நீங்க எழுதலாம். எப்படி எழுதலாம், இந்த I equal to 1 இருக்கு இல்லையா, நீங்க அப்படியே எடுத்துக்கிடுங்க. I equal to 1 வந்து உள்ள போட்டுக்கிடுங்க. I equal to 1 இனிஷியலைசேஷன் செக்ஷன் வந்து உள்ள போட்டுக்க. அடுத்த இது நிபந்தனை கூற்றையும் நீங்க என்ன செஞ்சுக்கிடுங்க, இதுலயே போட்டுருங்க. I less than or equal to நிபந்தனை கூற்றையும் உள்ள கொண்டதுக்கு. அப்ப இது தேவையில்லைல்ல, எடுத்துருவோம். அப்ப நிபந்தனை கூற்றை வந்து நிபந்தனை கூற்று தேவையில்லை, அதை எடுத்துருவோம். சரி, அதை உள்ள போட்டோம். நெக்ஸ்ட் அப்டேஷன் செக்ஷனை நான் உள்ள கொண்டு வந்துடுறேன். அப்டேஷன் செக்ஷனை நான் உள்ள கொண்டு வந்துடுறேன். செமிகோலன் பிறகு நான் அப்டேஷன் செக்ஷனை நான் கொண்டு வந்துட்டேன். ஓகே, அடுத்து இந்த பாடி ஆஃப் தி செக்ஷனை நான் எடுத்துருந்தேன். அதையும் எங்க கொடுக்கலாம், இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல எப்படி கொடுப்பீங்க, மல்டிபிள் அப்டேஷன் செக்ஷன்.
சம் ஈக்குவல் சம் பிளஸ் ஐன்னு சொல்லி கொடுக்குறப்பல சம் பிளஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்லி கொடுத்துக்கலாம். பிளஸ் ஈக்குவல் டு ஐ இப்படியும் நீங்க கொடுக்கலாம். அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கமா. அவன் பார்த்தீங்கன்னா இதுல 2 அப்கிரேடேஷன் செக்ஷன் இருக்கு. சம் வேல்யூம் அப்கிரேட் ஆகுது, ஐ வேல்யூம் அப்கிரேட். அப்போ இது தேவையாது, இந்த லைனே தேவையில்லை. இந்த லைன் தேவையில்லாத போது எங்க நீ செமிகோலன் போட்டுக்கலாம், இந்த இடத்துல செமிகோலனை முடிச்சு கொள்ளலாம். இப்போ உங்களுக்கு பாருங்க அதே ஆன்சர் தான் வரும். நான் மறுபடியும் ரன் பண்றேன், F11 ரன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க அதே 55 தான் உனக்கு வருது. அப்போ 4 விதமாக இந்த கோடிங்க ஃபார் லூப்பை நீங்க மாத்தி எழுதிக்கலாம். ஒரு லைன்லயே நீங்க ஃபார் லூப்பை இந்த மடக்கை வந்து எழுதிக்கலாம். இதுல வந்து சம் பிளஸ் ஈக்குவல் டு ஐன்னு இருக்கு இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஐன்னு அர்த்தம். சம் பிளஸ் ஈக்குவல் டு ஐன்னா என்ன அர்த்தம், சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஐ. அது 10 டைம்ஸ் இதுல உனக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, அப்ப இந்த இது அவ்வளோத்தையும் மொத்தமா நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. நெக்ஸ்ட் ஒன் வைல் லூப். வைல் லூப்புக்கும் என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னு சொல்றாங்க, நுழைவு சோதிப்பு மடக்கு. அதாவது ஏன் அப்படி சொல்லுதோம், வைல் லூப்ல கண்டிஷன் ஸ்டார்டிங்ல செக் செய்யப்படுகிறது. பாருங்க வைல் லூப்ல முதலே டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இல்லையா, இது ட்ரூவா இருந்தா தான் பாடி ஆஃப் த லூப்பை செயல்படுத்த கூடும். ஃபால்ஸா இருந்தா இது ஒர்க்கே ஆகாது, நேர ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடும். அப்போ 0 டைம்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். இது ஒரு டிஃபரன்ஸ். இதே டூ வைல் பார்த்தீங்கன்னா கட்டாயம் பாடி ஆஃப் த லூப் ஒர்க் ஆகும். டூன்னு கொடுத்து வைல் கடைசியில் ஒர்க் ஆகும். இப்போ இதனுடைய பாய்வு படத்தை நீங்க பாருங்க, டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் முதலே உனக்கு எக்ஸிக்யூட் செய்யப்படுகின்றது, இந்த கண்டிஷன் செக் செய்யப்படுகின்றது. கண்டிஷன் ட்ரூவா இருந்தா பாடி ஆஃப் த லூப் ஒர்க் ஆகிட்டு உனக்கு சுத்தி சுத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிருது. இதுக்குள்ள எடுத்துக்காட்டு பாருங்க, I and I equal to 1, sum equal to 0. அதே ப்ரோக்ராம் தான். while I less than or equal to 10. இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா சம் வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகுது, I வேல்யூ இன்கிரிமெண்ட் ஆகுது. அப்போ இதனுடைய அவுட்புட் எப்படி கிடைக்குது, sum of 1 to 10 is 55. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம என்ன செஞ்சிருவோம், டேவ் C++ல போய் பார்த்துருவோம். என்ன ஸ்டேட்மெண்ட், வைல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, வைல் ஸ்ட்ரக்சரை நம்ம பார்த்துருவோம். ஏற்கனவே டைப் பண்ணி வச்சிருக்கேன். அதே ப்ரோக்ராம் தான், ஃபார்ல நம்ம பண்ண அதே ப்ரோக்ராமை வைல் வச்சு நீங்க எழுதலாம். 1ல இருந்து 10 நம்பரை கூட்டுருக்கு, ஃபார்ல பண்ணோம் இல்லையா, அதில் வைல் வச்சு பண்ணலாம். அதில் வந்து சம் வந்து மேலே இனிஷியல் பண்ணிக்கிடுங்க, சம் ஈக்குவல் 0. இப்போ வந்து ஐ வேல்யூ 1 இனிஷியல் முதலே ஸ்டார்டிங்ல பண்ணிக்கிடுங்க. இப்போ வைல் ஐ கண்டிஷன் இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கிற வரைக்கும் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ சம்முடைய வேல்யூ உனக்கு பிரிண்ட் ஆகுது. அப்போ ஆன்சர் எப்படி வருது பாருங்க. ரன் பண்றதுக்கு F11 அமைக்கிறங்க. அப்போ உங்களுக்கு 55 சொல்லி ஆன்சர் வருது. அப்போ வைல் ஸ்ட்ரக்சர்ல என்ன எப்படி வருது, கண்டிஷன் ஸ்டார்டிங்ல செக் செய்யப்படுகின்றது. செக் செய்யும் போது இந்த பாடி ஆஃப் த லூப் இருக்குல்ல, வைல் லூப், இது திரும்ப திரும்ப உனக்கு 10 டைம்ஸ் வந்து இங்க ஒர்க் ஆகுது. இந்த வைல் ஸ்ட்ரக்சருடைய வேரியேஷன், வைல் லூப்பினுடைய வேரியேஷன், ஏற்கனவே ஃபார் லூப்ல வேரியேஷன் பார்த்தோம் இல்லையா, இதே மாதிரி வைல் நீங்க வேரியேஷன் பண்ணிக்கலாம். வைல் மடக்கின் மாறுபட்ட வடிவங்கள் பார்ப்போம். இதுல பாத்தீங்கன்னா வைல் ஐ ஈக்குவல் டு 0 சொல்லி கொடுக்கல, வெறும்னா ஐ. இதுல இந்த கண்டிஷன் மட்டும் கொஞ்சம் பாருங்க. வழக்கமா ஐ லெஸ் than 10,000 கொடுப்போம், ஐ லெஸ் than 10 கொடுத்தோம். போனதுல வந்து ஐ லெஸ் than or equal to 10 கொடுத்தோம். அங்க வெறும்னா ஐ வேரியபிள் தான் இருந்துச்சு. ஆனா இதுல பாருங்க ஒரு சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, பிளஸ் பிளஸ் ஐ. இந்த பிளஸ் பிளஸ் ஐ என்னது, திஸ் இஸ் அன் எம்டி லூப். அதாவது பாத்தீங்கன்னா இதுல ஓப்பனிங் பிரேசஸ் க்ளோசிங் பிரேசஸ் இல்ல, அதுல எந்த ஸ்டேட்மெண்ட் இல்ல. அது அப்போ இது ஒரு எம்டி லூப். இது டைம் டிலே கவுண்ட் இது யூஸ் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலா நினைச்சுவாங்க இது டைம் டிலே. இப்போ 10,000 தடவை இது சுத்திக்கிட்டே இருக்கும், உள்ளே சுத்திட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் உனக்கு டிலே ஆகும் இதுல. அப்போ டைம் டிலே பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் an empty loop because the while loop does not contain any statement. எனி ஸ்டேட்மெண்ட்ல ஆனா 10,000 வரைக்கும் கவுண்ட் மட்டும் கிளீனா ஓடிடும், 10,000 வரைக்கும். இதுல பிளஸ் பிளஸ் ஐ கொடுத்துருக்கிறனால ஒவ்வொரு தடையும் இன்கிரிமெண்ட் ஆயிட்டு செக் பண்ணும். அதாவது பிளஸ் பிளஸ் ஐனா ஃபர்ஸ்ட் ஐ வேல்யூ 0 இருக்கு, 1 ஆன பிறகுதான் செக் பண்ணும். வேல்யூ வந்து 1 ஆன பிறகுதான் நிச்சயம் செக் பண்ணும். இப்போ செகண்ட் வடிவத்தை பாருங்க. செகண்ட் வடிவத்துல வந்து I and I equal to 0 while I less than or equal to 10 சொல்லி இங்க கண்டிஷன் கொடுத்திருக்கு. உள்ள ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இங்க எடுத்துக்கணும், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எடுக்காது. காரணம் என்ன, இங்க பிளாக்ல நம்ம செட் பிராக்கெட் யூஸ் பண்ணவில்லை. யூஸ் பண்ணாதனால இந்த ஃபர்ஸ்ட் லைன்ல மட்டும் தான் உனக்கு எடுத்துக்கணும். அதாவது இந்த சி அவுட் மட்டும் தான். தி ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்ஃபினைட்லி டிஸ்பிளேயிங் பிகாஸ் நோ அப்டேட் ஸ்டேட்மெண்ட் இன்சைட் பாடி ஆஃப் த லூப். அப்ப அப்டேட் ஸ்டேட்மெண்ட் வேணும்னா நீங்க என்ன செய்யணும், செட் பிராக்கெட் இதுல ஆரம்பிச்சு
ஐ பிளஸ் பிளஸ்க்கு அப்புறம் நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா அந்த அப்டேட் செக்ஷன் வைல்குள்ள இருக்கும். இப்போ ஆக்சுவலா வைல்குள்ள ஐ பிளஸ் பிளஸ் இல்லை. திஸ் இஸ் நாட் பார்ட் ஆஃப் தி வைல் லூப் ஸ்டேட்மெண்ட் பிகாஸ் ஆஃப் மிஸ்ஸிங் கேர்லி பிரேசஸ். அப்போ நீங்க கேர்லி பிரேசஸ் விட்டீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் எடுத்துக்கணும். ஏற்கனவே நான் ஈஃப்ல சொன்னேன் இல்லையா, செட் பிராக்கெட் எப்போ தேவையில்ல, ஒரு வைல் லூப்புக்குள்ளேயோ ஃபார் லூப்புக்குள்ளேயோ ஈஃப்குள்ளேயோ சுவிட்சுக்குள்ளேயோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செட் பிராக்கெட் தேவையில்ல. அதர்வைஸ் இட் இஸ் நெசசரி. அடுத்தது பாருங்க, இதுல பிளஸ் பிளஸ் ஐ லெஸ் தென் 10. இப்போ இங்கே கொடுத்த மாதிரி பார்த்தீங்களா, இதே ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்கு. பிளஸ் பிளஸ் ஐ லெஸ் தென் 10 என்ன செய்யுது, ஃபர்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் நடக்கு. ஐ வேல்யூ ஒன்று இன்க்ரிமெண்ட் ஆகுது, 0லேருந்து 1 ஆகிட்டு தென் கம்பேர் பண்ணுது. தென் தி வேல்யூ ஆஃப் ஐ இஸ் கம்பேர்ட் வித் 10. அப்போ 0 கொடுத்தோம்னா ஸ்டார்டிங் வேல்யூ ஐ வேல்யூ 0 கொடுத்தோம்னா 1 ஆகி தான் இங்கே கம்பேர் ஆகும். ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் வித்தியாசம் பாருங்க. ஐ பிளஸ் பிளஸ் இது வந்து ஐ பிளஸ் 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 ஐக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா முதல்ல செக் பண்ணிடும், 0 வச்சு செக் பண்ணிட்டு தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் த வேல்யூ ஆஃப் ஐ இஸ் கம்பேர்ட் வித் 0 கம்பேர்ட் வித் 10 10ஓட சேர்த்து கம்பேர் பண்ணுது. கம்பேர் பண்ணிட்டு அண்ட் தென் தி இன்க்ரிமெண்ட் ஆஃப் ஐ டேக்ஸ் பிளேஸ். அதுக்கப்புறம் தான் 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கா? இதெல்லாம் வேரியேஷன் ஆஃப் த வைல் லூப். வைல் மடக்கின் மாறுபட்ட வடிவங்களை குறித்து கற்றோம். அடுத்த டூ வைல் லூப், எக்ஸிட் கண்ட்ரோல் லூப், வெளியேறல் சோதிப்பு மடக்கு. அப்போ டூ வைல் வந்து வெளியேறல் சோதிப்பு மடக்குக்குள்ள ஒரு எக்ஸாம்பிள். அப்போ வெளியேறல் சோதிப்பு மடக்குக்கும் டூ வைலுக்கும் வயலுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்டாங்கன்னா நீங்கள் அழகா சிண்டெக்ஸ் முதல்ல எழுதுங்க, 2 சிண்டெக்ஸும் தனியாக எழுதிருங்க. வைல் வந்து ஸ்டார்டிங்கில் லூப் ஸ்டார்டிங்கில் உனக்கு கண்டிஷன் டெஸ்ட் பண்ணப்படுகின்றது. டூ வைல லூப்பினுடைய இறுதியில் உனக்கு டெஸ்ட் செய்யப்படுகின்றது. அப்போ இதில் வந்து வைலில் வந்து 0 டைம்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு பாடி ஆஃப் த லூப்பு. இங்கே டூ வைலில் பாடி ஆஃப் த லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 டைம் ஒர்க் ஆகும். ஏன் ஒர்க் ஆகுது பாருங்க, பாடி ஆஃப் த லூப் இருக்கு இல்லையா, முதல்ல உள்ள வந்துருது, ஒர்க் ஆயிரும். ஒர்க் ஆன பிறகுதான் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் எவல்யூஷன் ஆகுது. அப்போ டூன்னு சொன்ன உடனே பாடி ஆஃப் த லூப் ஒர்க் ஆயிரும். ஒர்க் ஆகிட்டு தான் வைல் கண்டிஷன். இந்த வைல் கண்டிஷனுக்கு அப்புறம் நீங்கள் கட்டாயம் நீங்கள் இங்கே செமிகோலன் சிண்டெக்ஸில் கொடுக்கணும். அவன் வைல் ஐ லெஸ் தென் ஈக்குவல் 10 கொடுத்துட்டு என்ன செய்யணும், இங்கே செமிகோலன் கொடுக்கணும். அப்போ தான் இது ஒர்க் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது எப்போ எது வரைக்கும் ட்ரூவாக இருக்கும், அப்போ பாடி ஆஃப் த லூப் மீதிலாம் அதே கண்டிஷன் தான். பாடி ஆஃப் த லூப் எது வரைக்கும் ஒர்க் ஆகும், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் திரும்ப 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 செய்யும். ஸோ திஸ் இஸ் கால் மடக்கு இல்லையா, அதாவது இட்டரேஷன் சொல்லுதான், திரும்ப திரும்ப செய்யுது, ரிப்பீட்டட்லி ப்ராசஸிங் திஸ் பாடி ஆஃப் த லூப். பாடி ஆஃப் த லூப் வந்து உனக்கு திரும்ப திரும்ப செய்யுது. எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ டெர்மினேட் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உனக்கு போயிருது. இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, டூன்னு சொல்லி கொடுக்கும், சி அவுட்டு என் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1னா 1 பிரிண்ட் ஆகுது, அடுத்த கமாவையும் பிரிண்ட் பண்ணிடுது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வேல்யூ 10 வச்சுக்கணும். இதில் வந்து ஸ்டார்டிங் வேல்யூ 10, என் வேல்யூ 10, அப்போ 10 பிரிண்ட் ஆயிருது, கமா கொடுத்துருது. என் மைனஸ் ஒன்று 9 மாறும். அப்போ என் கிரேட்டர் தன் 0 இருக்கிற வரைக்கும் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். எப்போ 0 ஆகுதோ அப்போ டெர்மினேட் ஆகி வெளியே வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 10, 9, அப்படின்னு சொல்லி வரிசையாக கொடுக்கும். இதை நம்ம வந்து பார்த்துருவோம், டேவ் C++ மூலமாக நம்ம பார்த்துருவோம். வந்து நீங்கள் டூ வைல் லூப் எடுத்துக்கிடுங்க, ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கேன், இதே ப்ரோக்ராம் தான். ஸ்டார்டிங் வேல்யூ 10 கொடுத்துருக்கு இல்லையா, இதை டிக்ரிமெண்ட் பண்ணுறனால 10, 9, 8ன்னு சொல்லி வரிசையாக உனக்கு பிரிண்ட் ஆகிட்டு வரும். அந்த இடத்துல இங்கே வந்து எது வரைக்கும் ஒர்க் ஆகும், என் வேல்யூ 0வோட பெருசாக இருக்கிற வரைக்கும் ஒர்க் ஆகும். அப்போ என் வேல்யூ 1 இருக்கிற வரைக்கும் ஒர்க் ஆகும், 0 ஆகும்போது வெளியே போயிடும். அப்போ உனக்கு 10லேருந்து 1 வரைக்கும் உனக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ ரன் பண்ணி பாருங்க, கம்பைலர் ரன் கொடுங்க. அப்போ 10, 9, 8, எப்போ எது வரைக்கும் வந்திருக்கு, 1 வரைக்கும் உனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஆன்சர் வந்து 1 வரைக்கும் பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ இது ஒரு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டூ வைல் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள். இங்கே கண்டிஷன் எங்கே செக் செய்யப்படுகின்றது, ஒரு டூ வைல் லூப்பினுடைய இறுதி பகுதியில் உனக்கு செக் செய்யப்படுகின்றது. அதனால இதுக்கு என்ன பேரு, வெளியேறல் சோதிப்பு மடக்கு, எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்த நெஸ்டிங் ஆஃப் லூப்ஸ், பின்னலான மடக்குகள். பின்னலான மடக்குகள் வந்து நீங்க ஃபாருக்குள்ள ஃபார் வச்சுக்கலாம், அல்லது ஒரு வைலுக்குள்ள ஒரு வைலு, அல்லது ஒரு டூ வைலுக்குள்ள ஒரு டூ வைல், அல்லது ஒரு ஃபாருக்குள்ள வைலு, ஃபாருக்குள்ள டூ வைலு, எப்படினாலும் நீங்க மாற்றி அமைச்சுக்கலாம். அப்போ ஒரு லூப்புக்குள்ள இன்னொரு லூப் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், செட் பண்ணிட்டீங்கன்னா அது பேர் என்னது, நெஸ்டிங்
லூப்ஸ். அதாவது ஒரு மடக்குக்குள்ள இன்னொரு மடக்கு வந்துட்டு அப்படின்னா அதுக்கு பேர் பின்னலான மடக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுல எப்படி இருக்கு பாருங்க, ஒரு வயலுக்குள்ள இன்னொரு வயல் இருக்கு. இங்க எப்படி இருக்கு, ஒரு டூ வயலுக்குள்ள இன்னொரு டூ வயல் இருக்கு. அதே போல மாத்தி அமைச்சுக்கலாம். ஒரு வயலுக்குள்ள டூ வயலும் அமைச்சுக்கலாம், அல்லது டூ வயலுக்குள்ள வயல் அமைச்சுக்கலாம். டூ வயலுக்குள்ள ஒரு ஃபார் அல்லது ஃபாருக்குள்ள வயலோ டூவோ நீங்க வைத்துக் கொள்ளலாம். அடுத்தது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ், தாவுதல் கூற்றுகள். தாவுதல் கூற்றுகள் மொத்தம் 3 இருக்கு. கோ டு ஸ்டேட்மெண்ட்ஸ், பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். முதலாவது வந்து கோ டு ஸ்டேட்மெண்ட். கோ டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அன்கண்டிஷனல் கோ டு ஸ்டேட்மெண்ட் பேர். அன்கண்டிஷனல் நிபந்தனை இல்லாமலே உனக்கு கண்ட்ரோலை டிரான்ஸ்ஃபர் பண்ணிரும், அதான் தாவுதல் கூற்று. அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சின்டாக்ஸ்ல எப்படி இருக்கு பாருங்க, கோ டு லேபிள் இருக்கா, இதுல வந்து மூணு ஸ்டேட்மெண்ட்ஸ் இதுல கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒர்க் ஆகாம நேர கண்ட்ரோல் எங்க போயிடும், இது வந்த உடனே இந்த லேபிளுக்கு கீழே போயிடும். அப்ப இதுக்குள்ள பல ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். சின்டாக்ஸ் 2 எப்படி இருக்கு பாருங்க, முதல்ல லேபிள் ஒர்க் ஆயிருது, வரிசை ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒர்க் ஆயிட்டு வருது. கோ டு லேபிள் ஒன்று அகைன் இது மேல போகுது. அப்ப இது எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கான் பாருங்க, இது வந்து ஃபார்வர்ட் ஜம்ப்னு சொல்றாங்க. கோ டு லேபிள்ல இருந்து லேபிளுக்கு வந்தாச்சுன்னா இது ஃபார்வர்ட் ஜம்ப், டைரக்டா வருது. இந்த இது சின்டாக்ஸ் 2 இருக்கு இல்லையா, இதுக்கு பேரு பேக்வர்ட் ஜம்ப்னு சொல்லி பேர். அதாவது பின்புறமாக தாவுதல். இது முன்புறமாக தாவுதல், பின்புறமாக தாவுதல். கோ டு லேபிள் இருந்து மேல் நோக்கி போகுது, இது மேல் நோக்கி தாவுதல், இது கீழ் நோக்கி தாவுதல் இல்லையா. அப்போ இது ஃபார்வர்டட் ஜம்ப், இது பேக்வர்டட் ஜம்ப். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, நம் வேல்யூ 0வோட மேல லெஸ் தேனா இருந்துச்சுன்னா கோ டு ஜம்ப்னு சொல்லிடுறோம். அப்படி இல்லைன்னா இது ஒர்க் ஆகாது. அப்போ என்ன நடக்கும், கோ டு ஜம்ப்னா என்ன நடக்கும், இந்த சம் பிளஸ் ஈக்குவல் டு நம் இருக்குல்ல, இது ஒர்க் ஆகாது, நம் வேல்யூவை ஆட் பண்ணாது. அதாவது 0க்கு கீழே நீ வேல்யூ கொடுத்தீங்கன்னா நம் வேல்யூ ஆட் பண்ணாது, 0க்கு மேல இருந்துட்டா நம் வேல்யூ ஆட் பண்ணும். அப்போ வந்து கோ டு ஜம்ப்னு உடனே நேர கண்ட்ரோல் எங்க போயிடும், அந்த ஜம்ப் நோக்கி போய்விடும். நெக்ஸ்ட் ஒன் பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இது ஃபார், இது வைல், டூ வைல். இதுல ஒரு ஈஃப் கண்டிஷன் பிரேக் கொடுக்காங்க இல்லையா, இந்த பிரேக் எப்போ வருதோ அப்போ கண்ட்ரோல் எங்க போயிடும், இப்போ ஒர்க் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த கண்டிஷன் ட்ரூ ஆகி பிரேக் ஆயிட்டுன்னு வச்சுங்க, கண்டிஷன் ட்ரூ ஆகும்போது இந்த ஈஃப் கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும்போது பிரேக் ஆயிட்டுனா வெளியே போயிடும், ஃபார் லூப் போட்டு என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். ஏற்கனவே பார்த்தோம். அதில் வைலையும் பாருங்க, இந்த கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகி ட்ரூ ஆகி பிரேக் ஆகும்போது இந்த வைல் லூப் போட்டு வெளியே போயிடும். அப்போ டூ வைல்னா டூ வைல் லூப் போட்டு கண்டிஷன் பிரேக் ஆகி வெளியே போகும். பிரேக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த செக்மெண்ட்டே பிரேக் பண்ணி வெளியே அனுப்பிடும். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, வைல் கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் 10 சொல்லி கொடுத்துருக்கோம். ஆனா இஃப் கவுண்ட் கிரேட்டர் தென் 5 ஆன உடனே பிரேக் ஆயிரும். அப்ப எது வரைக்கும் ஒர்க் ஆகும், கவுண்ட் வேல்யூ 0ல இருந்து ஆரம்பிங்க, 0 1 2 3 4 வரைக்கும் 5 டைம்ஸ் ஒர்க் ஆகும். டோட்டலா 5 ரீச் ஆகும் போது இது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். 5 கிரேட்டர் தென் 5 கவுண்ட்னுடைய வேல்யூ 5 ஆகும்போது ஃபால்ஸ் ஆகி வெளியே போயிடும். அப்ப ஆன்சர் வந்து உங்களுக்கு 0 to 4 தான் உனக்கு கிடைக்கும். இங்க வந்து வைல்ல வந்து லெஸ் தென் 20 இருந்தாலும் 0 to 4 வரைக்கும் தான் கிடைக்கும். அப்போ 5 ரீச் ஆகும்போது பிரேக் ஆகி வெளியே போயிடும், உனக்கு கண்ட்ரோல் என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். இதனுடைய அவுட்புட் பாருங்க, அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ கவுண்ட் வேல்யூ 0 1 2 3 4 கவுண்ட் பிளஸ் பிளஸ் இருக்கிறனால உனக்கு அப் டு 5 வரைக்கும் உனக்கு ஆன்சர் வருகின்றது. அப்போ 5 வரைக்கும் உனக்கு ஆன்சர் வரும். அடுத்தது கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசம். அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருக்கும்போது கண்டினியூனா எடுத்தோம்னா அடுத்த இட்ரேஷன் ஜம்ப் ஆயிரும். அதே போல வைலுக்கும் அதே மாதிரி தான், டூ வைலுக்கும் அதே மாதிரி தான். டூ வைலுக்கு கீழே வரணும் இல்லையா, கீழே வைல் லூப்பு கீழே தானே இருக்கு கண்டிஷன் செக்கிங். அப்போ இந்த இஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் ட்ரூவா இருந்துச்சுன்னா கண்டினியூனா என்ன அர்த்தம், கண்டினியூ ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்காங்க, கண்டினியூ கவுண்டினியூ இல்லை கண்டினியூ, CONTINUE. நம்ம கண்டினியூ வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I ஈக்குவல் டு இஃப் I ஈக்குவல் டு 5 சொல்லி கொடுக்க நினைச்சுங்க, I வேல்யூ 5 இருக்கும்போது மட்டும் கண்டினியூ ஆகி அடுத்த கண்டிஷனை செக் பண்ண போயிடும். நேரம் என்ன செஞ்சிடும், அடுத்த கண்டிஷனை அடுத்த நிபந்தனை செக் பண்ணிட்டு அடுத்த இட்ரேஷனுக்குள்ள போயிடும். அதான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்டுடைய ஒரு விரிவாக்கம். இப்போ இதில் கவனிங்க, இந்த ப்ரோக்ராம்ல I வேல்யூ 1லேருந்து 10 வரைக்கும் போகணும் ஆக்சுவலா. ஆனா என்ன நடக்கு, I வேல்யூ 6 இருக்கும்போது மட்டும் என்ன செஞ்சிருது, கண்டினியூ ஆயிருது. அப்போ உனக்கு ஆன்சர் எப்படி வருது பாருங்க, உனக்கு ஆன்சர் 1ல இருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுதா. எது மட்டும் இல்லை பாருங்க, 6 மட்டும் கிடையாது. காரணம் என்ன, இஃப் I வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0 கண்டினியூ. அப்போ டபுள் ஈக்குவல் டு என்ன ஆப்ரேட்டரு,
லாஜிக்கல் ஆப்ரேட்டர் டபுள் ஈக்குவல் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அதனால டபுள் ஈக்குவல் போட்டோம். சிங்கிள் ஈக்குவல்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே தானே? அவன் இஃப் ஐ ஈக்குவல் டு 6 கண்டினியூன்னா கீழே உள்ள ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு கண்ட்ரோல் எங்கே போயிடும்னா நேராக அடுத்த இட்ரேஷனுக்கு, அதை அடுத்த கண்டிஷன் செக் பண்ண போயிடும், அப்டேட் ஆகும். அப்டேஷன் செக்ஷன் போகுது. அப்டேஷன் ஆகி I++ அப்டேஷன் ஆகி 7 ஆகி உனக்கு அகைன் கண்டிஷன் செக் பண்ணி போகும். ஸோ உனக்கு 6 மட்டும் இதில் பிரிண்டிங்கில் வராது. அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரேக் அண்ட் கண்டினியூ, பிரேக் மற்றும் கண்டினியூக்கு ஒரு ஒப்பிடுதல், இது கேட்பாங்க. கட்டாயம் இந்த கொஸ்டின் கேட்பாங்க. பிரேக்குக்கும் கண்டினியூக்குள்ள வித்தியாசம் என்ன? பிரேக் இஸ் யூஸ் டு டெர்மினேட் த எக்ஸிகியூஷன் ஆஃப் த லூப். லூப்பே டெர்மினேட் பண்ணிடும். கண்டினியூ இஸ் நாட் யூஸ் டு டெர்மினேட் த எக்ஸிகியூஷன் ஆஃப் த லூப். இது வந்து டெர்மினேட் பண்ணாது, நெக்ஸ்ட் இட்ரேஷன் போகும். இட் பிரேக்ஸ் த இட்ரேஷன். இட்ரேஷனை பிரேக் பண்ணி வெளியே வந்துடுது, மடக்கை விட்டு வெளியே வந்துடுது. இட் ஸ்கிப்ஸ் த இட்ரேஷன். அந்த ஒரு கரண்ட் இட்ரேஷன் மட்டும் இது ஸ்கிப் பண்ணும். When the statement is executed, control will come out from the loop and executes the statement immediate after the loop. இதை கண்ட்ரோல் என்ன செஞ்சிருது? லூப்பை விட்டு, ஃபார் லூப் விட்டு, ஒயில் லூப் விட்டு, டூ ஒயில் லூப் விட்டு வெளியே வந்து ஒயில் லூப்புக்கு வெளியே இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிருது. When the statement is executed, it will not come out of the loop. இது வந்து லூப் விட்டு வெளியே வராது, but moves or jumps to the next iteration of the loop. அடுத்த மடக்குக்கு செல்கின்றது, அடுத்த சுழற்சிக்கு செல்கின்றது. எது? கண்டினியூ. Break statement is used with loops as well as switch case. break வந்து நீங்க switch caseல நீங்க என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். ஆனா continue is only used on in loop only. லூப்ல மட்டும் தான், மடக்குல மட்டும், இட்டரேஷன்ல மட்டும் தான் continue யூஸ் பண்ண முடியும். it is not used in switch caseல நீங்க அதை யூஸ் பண்ண முடியாது. இதோட இந்த லெசன் முடிஞ்சிட்டு ஸ்டூடெண்ட்ஸ். that's all student. thanks for watching.